எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் கான்சர்ட் பண்ணுறேன். அதுக்கான ப்ரமோஷனல் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் நான் கொஞ்சம் தான் பேசுவேன். பட் இந்த ஃபங்க்ஷனில் நான் நிறையா பேசணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். நான் அவ்வளோ பேரை நான் தேங்க் பண்ணணும். First, I would like to thank Vijay TV and the whole crew for giving me the opportunity to perform live. அடுத்தது வந்து இந்த வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. முத்துக்குமார், நீரவ் ஷா, கல்யாண், அனுவர்தன், அப்புறம் நனி சார் எடிட் பண்ணாங்க, அண்ட் விஷ்ணுவர்தன் ஃபைனலாக. விஷ்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அந்த நான் இன்டர்வியூவில் அந்த மேக்கிங்கில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு. அப்போ அவர் வந்து சொன்னார், யுவனுக்காக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு, இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ அமீர் சார்ட்டு கேட்டிருந்தாலோ இல்லை லிங்குசாமி சார்ட்டியோ இல்லை வெங்கட் பிரபுட்ட கேட்டிருந்தாலோ அவங்களும் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் நத்திங் பட் அவங்க என் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு. ஸோ என்றைக்குமே அது உண்மையாக இருக்கிற வரைக்கும் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் தீஸ் பீப்புள் அரவுண்ட் மீ. அண்ட் இப்போ ரீசெண்டாக 16 படம் ஆடியோ ரிலீஸில் நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் பணத்தாலேயோ அவன் செய்கிற தொழிலாலேயோ அவன் வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவனோட சுற்றி இருக்கிற ஒரு பீப்புள் வந்து ஜென்யூனாக இருக்கணும். அதுதான் அவனுடைய உண்மையான பலம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னை சுற்றி எல்லாருமே இவ்வளோ ஜென்யூன் ஆன பீப்புள் இருக்கும்போது ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் தெம் ஹியர். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சினிமாவுக்கு எழுதின பாட்டு விஷுவல் பார்க்கறதுக்கு கூட இவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருந்ததில்லை. வந்ததுலேருந்து கேட்டுட்டேன், ஒரு 10 தடவை கேட்டுட்டேன் எப்போ அந்த பாட்டை போடுவீங்கன்ட்டு. ஒன்ஸ் மோர் இன்னொரு தடவை போட்டிருக்கலாம். ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு நீரவ் ஆகட்டும், விஷ்ணுவர்தன் ஆகட்டும், யுவன் சார். ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்டார்லேருந்து தீ பறக்குது. இது வந்து அவருடைய ரசிகர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். ரசிகர்களுக்கும் யுவன் சாருக்கும் உள்ள காதல், நெருக்கம் எல்லாத்தையும் இந்த பாடலில் கொண்டு வந்திருக்கோம். குழந்தைகளும் இசைக்கலைஞர்களும் மட்டுமே கடவுளுடன் பேசுவதற்கு கற்றுத்தருகிறார்கள் என்று ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நல்ல இசை எப்பொழுதுமே நம்ம கூட ஒரு வழித்துணை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய புன்னகையில், நம்மளுடைய சஞ்சலத்தில், நம்மளுடைய கண்ணீர் துளியில், நம்மளுடைய கனத்த மௌனத்தில், எல்லாத்துலேயுமே ஒரு இசை அது நம்மை ஒரு கேட்கும் போதெல்லாம் உருக வைத்து நம்மை வேறொரு உலகத்துக்கு புதிய புதிய ஜன்னல்களை திறந்து புதிய புதிய பிரவேசத்திற்கு அது நம்மை கூட்டி செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசைக்கு சொந்தக்காரர் நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேங்க. நான் இது முதல்ல அவருக்கு நான் எழுதுன ஒரு ஆல்பம் தான், ஒரு 10 வருஷம் முன்னாடி. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுச்சு. மறுபடியும் இன்னொரு ஆல்பம், கான்சர்ட், சென்னையில் கான்சர்ட். சார் கான்சர்ட்டை சென்னையில் வைங்க, கம்போசிங்லாம் அப்ராடில் வைங்க சார். நிறைய பாடல்கள் இந்த 10 வருஷத்தில் திரைப்படம் தான் நந்தாவில் தொடங்கி அப்புறம் காதல் கொண்டேன், சவாஞ்சி, அப்படியே வந்து பையா, பாஸ்கர் வரைக்கும். நேற்று கூட வானம் திரைப்படத்துக்கு ஒரு 3 பாட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். இந்த 10 வருஷத்தில் அவர் பண்ண பாடல்களை விட இப்போ பண்ணிகிட்ருக்காருல்ல, அவருடைய உலகமெங்கும் இருக்கிற ஒரு ரசிகர்கள் சொல்கிறேன், இப்போ பண்ணிகிட்ருக்க பாடல்கள் அடுத்த கட்ட பாய்ச்சல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து காத்துட்ருக்கு. ஒவ்வொரு படமும் ஒரு சைன் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்க பாடல்கள், அதனுடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நான் கூட இருந்து ஒர்க் பண்ணிடுறதுனால எல்லாமே ரொம்ப ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு தங்க மீன்கள் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வேட்டை ஒரு மாதிரி, அப்புறம் வந்து அவனிவன் ஒரு மாதிரி, வானம் ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொரு பாடலுமே வந்து அடுத்த கட்ட முயற்சி, இசையை அடுத்த கட்ட இடத்திற்கு கொண்டு செல்கிற ஒரு முயற்சி. நிறைய சொல்லலாம் யுவன் சாரை பற்றி. அது வந்து விஜய் டிவி ஷோலையும் நான் சொல்லியிருக்கேன், கான்சர்ட்லேயும் சொல்ல போகிறேன். நல்ல மனிதர், நல்ல நண்பர், அவர் நல்ல இசைக்கலைஞர் என்பதை தாண்டி நல்ல நண்பர். ரொம்ப கூலாக இருப்பார் எப்பயுமே. லிங்குசாமி சார் கூட அன்றைக்கி சொன்னார், என்ன டென்ஷனாக இருந்தாலும் ரொம்ப கேஷுவலாக பண்ணிடலாம் சார், எந்த கஷ்டம்னாலும் சொல்லுங்கள் சார், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு. அதுதான் அவர் வந்து இந்த எளிமை, அந்த இனிமை, பழகுறதுல இனிமை எல்லாம் தான் அவர் வந்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நிறைய பேர் இந்த கடந்த 1 வருஷமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் உங்கள் நேரம் சந்திக்கணும்.
என்ன விஷயம் சொல்லுங்கள், இல்லை சார் ஒரு 5 நிமிஷம் பேசும், இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கள், இல்லை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரிங்க, இல்லை அதில் ஹீரோவாக யுவன் சாரை நடிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாருமே யுவன் சார் நடிக்க வைக்கணும். நான் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 தடவை கேட்டுட்டேன் அந்த மாதிரி அவருக்கு நடிக்கிறதுல ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதை பார்க்கும்போது சார் நடிக்கலாம் சார், நீங்கள் வருஷத்துக்கு 2 மாதம் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து ஹீரோவே நடிக்கலாம், பாட்டு அதுக்கு நானும் எழுதலாம். அப்புறம் இன்னொன்று தோணுது, இந்த ஆல்பம் மாதிரி தொடர்ந்து நிறைய ஆல்பம் பண்ணணும். நீங்கள் படம் பண்ணுறது அந்த நேரத்துலேயும் கொஞ்சம் நேரத்தை திருடி கொண்டு நிறைய குழந்தைகளுக்கான பாடல்களே இங்கே தமிழில் நல்ல நல்ல பாடல்கள் இல்லை. குழந்தைகளுக்கான பாடல்கள், வறுமையை பற்றின பாடல்கள், இப்படி நிறைய வெவ்வேறு தீமில் தனித்தனியாக நம்ம அதுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒரு நாள் ஆல்பம் அப்படின்னு உட்காந்து நம்ம நிறைய ஆல்பம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஜய் டிவியுடன் இணைந்து அவர் நடத்துகிற அந்த கான்செப்டில் பாடல்கள்லாம் பார்த்தா எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள். அந்த கான்செப்ட் அவர் வந்து முதல் முறையாக பண்ணுறாரு, அதுவும் சென்னையில் பண்ணுறாரு. மிக பிரம்மாண்டமாக விஜய் டிவி அதுக்கு ஒருங்கிணைச்சிருக்காங்க. அது வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல பாடல்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்படியாவது யுவன் ஏதாவது பாட சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோ பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா, யுவன் அப்பாலாம் வந்து முதல்ல அவங்க லைஃப் ஆரம்பித்ததே கச்சேரியில் தான். அது வந்து யுவன் வந்து இவ்வளோ வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் ஒரு கச்சேரி பண்ணுறாப்புல, அதுவும் வந்து அவர் பிறந்து வளர்ந்த சென்னையில் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாக ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி நிறைய கச்சேரிகள் ஒரு பண்ணோம். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அந்த சாங் பார்க்க முடியல. அதனால் திரும்ப ஒன்ஸ் மோர் அப்புறமா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்பம் பண்ணுறதை பற்றி முத்துக்குமார் சார் சொன்னார். இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கணும், நிறைய ஆல்பம்ஸ் பண்ணோம். இப்போ யுவன் போடுற பாட்டே குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நிறையா. எவண்டி ஒன்றை பெத்தான் கையில் கிடச்சா செத்தான் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு பாடிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஸ்கூல் பாட்டு பைஹார்ட் படித்தோ இல்லையோ லூசு பெண்ணை வந்து பயங்கரமாக பைஹார்ட் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு காம்பிலேஷனாக நம்ம வந்து ஒரு ஆல்பமாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து முன்னாடியே சொன்னேன் நான் விஜய் டிவி ஒரு ப்ரோக்ராமில், ஒரு பெரிய ஃபாதர்கிட்டேருந்து, அவ்வளோ பெரிய ஃபாதர்கிட்டேருந்து வந்து அந்த ஷேடோலேருந்து வெளில வரதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து யுவன் ஹஸ் டன் இட். ஸோ யூனோ இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது வந்து எது இருந்தாலும் இது ஒரு நல்ல டியூன், ஒரு நல்ல சாங் வந்தாலே இது என்னப்பா அவங்க அப்பா போட்டிருப்பாரு அப்படின்றவாங்க. அது வந்து கம்பேரிசன் இருக்கும், அது கண்டிப்பாக அது ஆனால் வந்து உரிமையோடு சொல்கிறதுக்கு எங்களை தவிர வேறு யாருக்கும் உரிமை கிடையாது அவரோட பாடல்களை. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஆல் ரைட்ஸ் எங்களுக்கு தான் ரிசர்வ்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யுவனோட வளர்ச்சி. அதாவது வந்து சென்னை 28 படத்துக்கு வந்து யுவன் வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே அதுலேயே கொஞ்சம் ஷாக்கு தான். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் பசங்களாம் சேர்ந்து பண்ணுறோம், சரண் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு வந்து யுவன் டிட் த ஹோல் ஃபிலிம் ஃபார் ஃப்ரீ. சென்னை 28 வந்து ஏன்னா வந்து அந்த படத்தோட மெயின் ஹீரோவே வந்து யுவன் தான். அதில் வந்து சிவா, ஜெய், பிரேம்ஜி எல்லாருமே வந்து எல்லாமே புது பசங்க அந்த டைமில். தியேட்டருக்கு வந்த காரணம் எல்லாமே யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ அது ஆன்சாம்பிள் காஸ்ட்டில் சோலோ ஹீரோ ஃபிலிம் தான். ஸோ தேங்க்யூ யுவன். எங்களுடைய காம்பினேஷன் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேறு என்ன சொல்லணும், சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அந்த 16th அன்னைக்கு கான்சர்ட்டு நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து போன வாட்டி துபாயில் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணும்போது கூட என்னை விட்டுட்டு போயிட்டாப்புல. அதுக்கு பிரேம்ஜி, சிவா எல்லாம் ஃபுல் கேங் போனாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு கான்சர்ட்டு, யுவன் கான்சர்ட் நாங்கள்லாம் இருக்க போகிறோம், நாங்கள்லாம் பாட போகிறோன்னு வேறு சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் ஸோ வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ விஜய் டிவி இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் எடுத்து நடத்துனதுக்கு. வருஷம் யுவனோட ஷோ நீங்கள் பண்ணலாம் சென்னையில் நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். 16th அன்னைக்கு ஷோவில் பார்ப்போம்.